இது ஏஜஸ் பிராயன் சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ நாகை ரேடியோ. நான் உங்கள் அஜய் நிவேதிதா. பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து நம்ம வானொலியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்றத நாம அதை பத்தி டீட்டெயிலா நிறைய சொல்ல போறாங்க. வாங்க கேட்கலாம். ஹலோ அஜய். வணக்கம் மக்களே, நான் உங்கள் அர்ஜுன் பிட்டு. அண்ட் இன்னைக்கு நம்ம காலேஜ்ல என்ன நடக்குதுன்னா தடை அதை உடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் நடக்குது. இதை யார் பண்றாங்கன்னா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு அரசாங்கத்தின் அமைப்புல ப்ராஜெக்ட் அசோசியேட்டா வேலை பார்க்குற மிஸ்டர் பி கருப்பண்ணன் தான் வந்திருக்காங்க. அவரே கூட சேர்ந்து 2 ஆண்டர்பிரினர்ஸையும் நம்மளுக்கு கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க யார் யாருன்னா பிரபாகர கிருஷ்ணன், ஃபவுண்டர் ஆஃப் pedal2earn.com வந்திருக்காங்க. அடுத்ததா பிரவீன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னோ ஓயேஜர் பிரைவேட் லிமிடெட்லேருந்து நமக்காக வந்திருக்காங்க. எல்லாரையும் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிக்கலாம். வெல்கம் சார். சூப்பர் சார். நாங்க கூப்பிட்ட உடனே மதிச்சு இன்னைக்கு எங்க கூட எங்க எஃப்எம்ல நீங்க இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய கேள்விகள் உங்களுக்கு வச்சிருக்கோம். பட் ஸ்டில் என்ன எல்லாருக்குமே இங்க வயித்துல பசி தூண்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சின்னதா ஒரு கொஸ்டின் கேட்கலாம் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். சோ பிரிட்டோ அவர்கள் அதை கேட்க போறாங்க. நிச்சயமாக சார். ஃபர்ஸ்ட் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னாலே யாருக்குமே பெருசா தெரியுது. ஆண்டர்பிரினர்ஷிப்பா அப்படின்னா என்ன, அப்போ பிசினஸ்னா என்ன, அது மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஆண்டர்பிரினர்ஷிப்க்கும் பிசினஸ்க்குமே இன்னொரு வரைக்கும் யாருக்குமே தெளிவான ஒரு ஆன்சர் தெரியல. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்க்கும் பிசினஸ்க்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இனோவேஷன் மிஷின், என்னோட பேர் கருப்பணன். ஸோ அங்கேருந்து வந்திருக்கேன். ஸோ தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இனோவேஷன் மிஷின்னா தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம், அதுலேருந்து நான் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்திருக்கேன் இப்போ. ஸோ இதோட பிராண்ட் நேம் தான் ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்பாங்க. ஸோ மெயினாக எங்களோட மோட்டிவ் இது ஆக்சுவலாக சிஎம் ஸ்டாலின் சார் அவங்களோட மெயின் எய்ம் இது. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் நிறைய பேர் உருவாக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இன்னும் ஒரு 2 or 3 yearsல ஒரு 10,000 ஸ்டார்ட் அப்ஸை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். அதான் அதோட முக்கியமான எய்ம். இதை எங்கள் தலைவர் சிஇஓ இருக்கார் சிவராஜ ராமநாதன் சார். அவரோட கனவு தான் இது. அவரோட கனவு நாங்கள் இப்போ நிறைவேற்றிட்டு இருக்கோம். இப்போ ஸோ 10,000 ஸ்டார்ட் அப்ஸ் இன்னும் ஒரு 2 yearsல கொண்டு வரது அதோட முக்கியமான எய்மாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் டீம் பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 மையங்கள் இது ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. சென்னை சேர்த்து 4 மையங்கள். ஸோ திருநெல்வேலி, ஈரோடு, மதுரை அண்ட் தென் சென்னை. இது எல்லாருமே இந்த 4 கப்பும் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணி ஸ்டார்ட் அப்ஸை கொண்டு வரதான் எங்களோட முயற்சி. ஸோ நூக்கன்கான டயர் 2, டயர் 3, டயர் 4 ஸோ எல்லா இடத்துலேருந்து ஸ்டார்ட் அப்ஸை கொண்டு வரதான் புது முயற்சி எங்களோட முயற்சி. ஸோ இதோட முதல் ப்ரோக்ராம் இப்போ நாகப்பட்டினம் ஈஸ்ட் கார்னர் இருக்குது. ஸோ நாகப்பட்டினம் இப்போ ஃபஸ்ட் ப்ரோக்ராம் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ரூரல் இம்பாக்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு வரணும். ஸோ அவங்கள ஸ்டார்ட் அப் உருவாக்கணும். அதாவது இதோட முக்கியமான எய்ம். அதுக்கு தான் இந்த இஜிஎஸ் பிள்ளை காலேஜுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இது மூலமாக ஸ்டார்ட் அப்பை இங்கேருந்து கொண்டு வரணும். எல்லா கார்னர்லேயும் ஸ்டார்ட் அப் உருவாக்குறது தான் இதோட முக்கியமான எய்ம். ஸோ எல்லா நாட் ஃபார் ஒன்லி ரூரல் இம்பாக்ட் மட்டும் இல்லை, ரூரல் இம்பாக்ட் அந்த ரூரல் இம்பாக்ட்லேயே டெக்னாலஜி இருப்பாங்க, டீப் டெக் இருப்பாங்க, சோசியல் இம்பாக்ட் இருப்பாங்க, ரூரல் இம்பாக்ட் இருப்பாங்க, அண்ட் தென் உமன் ஆண்டர்பிரினர்ஸ். எல்லா லெவல்லையும் ஸ்டார்ட் அப் இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வரதான் எங்களோட முக்கியமான எய்ம். அண்ட் தென் சிஎம் சாரோட எய்ம் தான் ஸோ இதுக்காண்டியே கவர்மெண்ட் தனியாக பட்ஜெட் ஒதுக்கி, எம்எஸ்எம்இ மினிஸ்டர் தனியாக பட்ஜெட் ஒதுக்கி அதுக்குரிய முயற்சிகள் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்பை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ மெயினாக நீங்கள் கேட்டது ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் வச்சிருப்பாங்க, அண்ட் தென் ஒரு பேக்கரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண பிஸ்னஸ் ஆகிரும். ஒரு 10ஓட ஒரு பிஸ்னஸ் நீங்களும் பெட்ரோல் பங்க் வைக்கிறீங்க, நாங்களும் பெட்ரோல் பங்க் வைக்கிறோம், நீங்களும் பேக்கரி வைக்கிறோம், நாங்களும் பேக்கரி வைக்கிறோம், நீங்களும் ஒரு மளிகை கடை வைக்கிறோம், நாங்களும் ஒரு மளிகை கடை வைக்கிறோம். இதோட ஒரு லாங் ரன்னாக போயிட்டே இருக்கும். இது ஒன்லி ஃபார் ஒரு மணி ஏம் பண்ணி தான் இந்த பிஸ்னஸ் வரும். ஆக்சுவலாக எல்லாமே ஒரு மணி ஏம் பண்ணி தான் இருக்கும். கடைசியாக பார்க்கும்போது ஒரு மணி தான் முக்கியமாக இருக்கும். தட் இஸ் அ பிஸ்னஸ் மாடலாக இருக்கும். இதான் ஒரு பிஸ்னஸ். ஆக்சுவலாக ஆண்டர்பிரினர் பொறுத்த வரைக்கும் அதை ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்பாங்க. மெயினாக ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் அப் யூனிக் இனோவேட்டிவ் ஸ்கேலபிள் மாடல் அப்படின்பாங்க. யூனிக் இனோவேட்டிவ் ஸ்கேலபிள் மாடல் என்னன்னா இருக்கிறதுல புதுசாக இருக்கணும். எல்லா ஐடியா இதுக்கு முன்னாடி பண்ணாதான் இருக்கணும். தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அப்படின்பாங்க. தீர்க்கப்படாத பிரச்சனைகள், தீர்க்கப்பட்ட பிரச்சனைகளே எது புதுசாக இனோவேட்டிவாக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வாட்ச் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாச்சு. இந்த வாட்சை அடுத்தடுத்து டெய்லி அதோட இனோவேஷன் புதுசாக உருவாகிட்டே இருக்குது. அது தீர்க்கப்பட்ட பிரச்சனைகளை அடுத்த பிரச்சனை இப்போ ஒரு கஸ்டமர் பெயின் ஐடென்டிஃபை பண்ணி இந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜென்ரலாக ஒரு வாட்ச் இப்போ ஒரு டைம் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பர்பஸ்க்கான யூஸ் பண்ணுறோம். கால் பேசுக்கு யூஸ் பண்ணுறோம், ஓகே, அந்த ஹெல்த் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ எவ்ரி திங் தட் இஸ் இனோவேஷன். அந்த மாதிரி இனோவேஷன் மாடலாக ஒரு யூனிக் இனோவேஷன் ப்ளஸ் ஸ்கேலபிள் மாடல். ஸ்கேலபிள் மாடலாக ஒரு அளவிடக்கூடியதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸோட வரணும். இப்போ அதான் அளவில் கூட மாடல் அப்படின்பாங்க. ஸோ யூனிக் இனோவேட்டிவ் ஸ்கேலபிள் இந்த 3 சேரும்போது ஸ்டார்ட் அப் உருவாகிறாங்க. ஓகே, இதை தான் ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு மணிக்காண்டி மட்டும் பண்ணாமல் அவங்க ஒரு லாங் டைமாக ரன் பண்ணி
ரூரல் இம்பேக்ட் பண்ணணும், ப்ளஸ் அண்ட் தென் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணும், அண்ட் தென் வெல்த் கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து அதோட இதில் அந்த ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்துச்சுன்னா தட் இஸ் கோயிங் டு பி ஆண்டர்பிரினர் அப்படின்வாங்க. சூப்பர் சார், இது ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா பிஸ்னஸ் என்ன, ஆண்டர்பிரினர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெருசால அவேர்னஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, அது MSME ப்ரொவைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே தேங்க்யூ சார். அண்ட் அடுத்ததா சார் கூட்டிகிட்டு வந்த பிரபாகர கிருஷ்ணன் சார், பெடல் டு ஏர்ன், உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். பெடல் டு ஏர்ன் இது என்ன ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பா, நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க? இது பெடல் டு ஏர்ன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு பெரிய விஷயமா படுறது ரெகக்னிஷன். யாராவது ஒருத்தவங்க நல்லது பண்றாங்கன்னா அதை ரெகக்னைஸ் பண்ண ஆள் இல்லை. ஒரு கார்பன் எமிஷன் இருக்கு, அதை வந்து கம்மி பண்றதுக்கு சில பேர் சைக்கிளை ப்ரிஃபர் பண்றாங்க. என்னால் முடிஞ்ச ஏதோ பண்ணணும்ட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பஸ்ஸில் போவேன், காரை விட்டுட்டு பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அவங்கள யாரும் ரெகக்னைஸ் பண்ணுறதில்ல. அந்த ரெகக்னிஷனை ஃபஸ்ட்டு கொடுக்கணும், இதுதான் எங்களோட இது. அதோடு மட்டும் நிறுத்தாமல் அதை ரிவார்ட் பண்ணணும். ரிவார்டுனா ஆக்சுவலாக நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. கிரிப்டோவில் ரிவார்ட் பண்ணுறாங்க, வவுச்சர்ஸ் ரிவார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் கூட சேர்ந்துட்டு கார்பன் கிரெடிட்ஸாக ரிவார்ட் பண்ணுறோம். கார்பன் கிரெடிட் இட்ஸ் ட்ரேடபிள் அசெட் இன் த எக்ஸ்சேஞ்ச். வந்து நம்மளோட BSc NSc அதிலெல்லாம் ட்ரேட் பண்ணலாம். இது ஒரு டெரிவேட்டிவ். அதை வந்து நாங்கள் வந்து இவங்க பண்ணுற இனிஷியேட்டிவ் ஒரு இண்டிவிஜுவல் பெடல் டு ஏர்னில் வந்து பெடல் டு ஏர்ன் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆஃப் ஒரு எங்களோட ஹோல் மெட்டவர்ஸ் க்ரீன் வேர்ட்ஸ்னு வச்சுருக்கோம். அதில் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கோமாளியாக தான் பார்க்குறாங்க எல்லாரும். நான் போய் பார்த்தா வரைக்கும் நம்மாழ்வாரோ டீமோட ஒரு 60-70 பேரை வந்து நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோங்க டீமில். அவங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு அவங்க சாயிலுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எவ்வளோ நல்லது பண்ணுறாங்களோ அதை ரெகக்னைஸ் பண்ணி ரிவார்ட் பண்ணணும். இதுதான் பெடல் டு ஏர்னோட ஃபஸ்ட்டு கான்செப்ட். சூப்பர் சார். என்றைக்குமே நம்ம செய்கிற நல்ல விஷயங்களை 4 பேர் பாராட்டினா மட்டும்தான் அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட செய்ய முயற்சி எடுப்பாங்க. அதுக்கு இந்த பெடல் டு ஏர்ன் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்களோட நம்பிக்கை. அடுத்ததாக பிரவீன் ராஜா சார், உங்களோட வணக்கம் சார். உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக் வாயேஜர் அப்படிங்கிறது மூலயமா நிறைய இன்னோவேஷனான விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. என்னதான் நம்ம FM வச்சிருந்தாலும் 3D மாடல்ஸ் எல்லாம் காட்ட முடியாது. அதனால மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையாக உங்களோட டெக் வாயேஜர் கம்பெனி என்ன பண்ணுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். என்னோட ஆக்சுவல் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கோவில்னு போகும்போது, ஏன்னா நல்லா கோவில் தான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளாக தர முடியாது. கோவில்னு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், போவோம், மூலவரை பார்ப்போம், பக்கத்தில் உள்ள சாமியெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆமாம், நாங்கள் தஞ்சாவூரில் தான் இருக்கோம். எங்களுக்கே எடுத்துக்கோங்க, நாங்கள் பெரிய கோவில் போய் நாங்கள் தேடாத வரைக்கும் அங்கே அவ்வளோ சிற்பங்கள் ஏன் பண்ணியிருக்காங்க, எதுக்கு பண்ணியிருக்காங்க தெரியாமல் இருக்கு. யாரும் தேடுவீங்களான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான். கரெக்டாக. ஸோ எங்களோட வேலை என்னன்னா, இந்த இதை வந்து இந்த தடையை வந்து நாங்கள் உடைக்கிறோம். ஸோ வேற என்னன்னா, எதுவாக இருந்தாலும் போய் இது ஏன் இருக்கு அப்படின்னு அதுக்கே ஒரு ஆக்சுவலாக ஒரு சயின்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்கும் சயின்ஸ் இருக்கு. அதை வந்து நாங்கள் வெளில கொண்டு வரணும், இன்ஃபர்மேஷனாக கொண்டு வரணும். ஸோ அது பண்ணும்போது டூரிசம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டூரிசம் ஏறிச்சுன்னா அந்த உள்ள லொக்காலிட்டியும் பெருசாக வளரும். நிச்சயமா. ஸோ இதுதான் எங்களோட ஆக்சுவல் எய்மோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ரொம்ப சூப்பர் சார். இப்போ மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை கிடைச்சிருக்கும். ஆண்டர்பிரினர்ஸ் எப்படி உருவாகுறாங்க, ஒருத்தவங்களை பாராட்டுறதன் மூலியமா, நாம பார்க்காத கோயிலில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை காட்சிப்படுத்துறது மூலியமா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸை கூட ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பா ஒரு ரெவன்யூ தரக்கூடிய ஒரு பிசினஸா ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக நம்ம வானொலியில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நீங்க இணைந்திருக்க வேண்டியது EGS பிள்ளையின் சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. நன்றி. கேட்காம வச்சுட்டேன். கொஞ்சம் அமைதியாவே இருப்போம், கேட்காம பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குனு ஒரு டிக் அடிச்ச ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமா? எல்லாரும் வீட்லயுமே பேரண்ட்ஸ் எல்லாருமே பசங்களோட டேலண்ட புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன எதிர்பார்த்தாலுமே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் இன்னைக்கு சைட்ல உட்காந்து சைலண்டா பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மேம பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டா நான் பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவங்களோட ஹேர் ஸ்டைல், அவங்க பேசுற அந்த ஸ்லாங் அண்ட் பிட்வீன் ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க, எல்லாருமே வந்து பசங்களோட டேலண்ட புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு பர்சன் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க பேக் போனா இல்லாம இருக்கவே முடியாது. சோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். தேங்க்ஸ் a lot ma'am. அண்ட் ஃபைனலி உங்க வார்த்தைகளை கேட்காம நான் இருக்க முடியாது. நீங்க பேசக்கூடாதுன்னு இருந்தீங்க, நான் பார்த்துட்டேன். பட் ஸ்டில் நீங்க பேசியே ஆகணும். இவ்வளவு தூரம் உங்க பயணம் வந்து இவ்வளவு தூரம் பயணிச்சு கொண்டு வந்துட்டீங்க. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் எவ்வளவு தூரம் அவங்க கூட நீங்க சர்வே பண்ணணும்? அதாவது எப்போதுமே நான் உங்களுக்கு எப்பவுமே பேக் போனாவே இருப்பப்பா, எல்லா ஸ்டேஜ்லயும் நீ இருப்பா, நீ எடுத்து பண்ண அப்படின்னு சொன்னீங்களே. சோ எப்படி உங்களுக்கு அந்த தாட் தோணுச்சு? வணக்கம்.
இப்போ நானும் ஒரு டிபிக்கல் தமிழ்நாடு பேரண்ட் தான். அவன் ஃபர்ஸ்ட் நான் வந்து கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லும்போது நாங்களும் அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறதா செஞ்சோம். வேணாம் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணு, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கோ, உன் காலில் நீ நின்னுக்கோ, அதுக்கப்புறம் யூ கேன் டேக் அ ரிஸ்க் அப்படிங்கிறதுல தான் நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். எல்லா பேரண்ட் மாதிரியும் நாங்களும் அதை தான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு பணம் அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து அவன் ஹி ஹாஸ் டு க்ரோன் அப், நிறைய அவன் தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணிட்டு ஆரம்பிச்சான்னா அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்களும் முதல்ல யோசிச்சோம். ஆனா ஹி இஸ் சோ ஸ்டெபர்ன். நான் வந்து இன்னொருத்தருக்கு ஒர்க் பண்ணி பண்றதை விட எனக்கு என்னோட திறமை அந்த இடத்துல அங்கீகரிக்கப்படாது. அவன் ஒரு கம்பெனில நாங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால சிடிஎஸ்ல வந்து ஒரு கம்பெனில அவன் வந்து இன்டர்ன் ஜாயின் பண்ணான். ஆனா அந்த ஒர்க்ல அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. விதின் அ மந்த் ஹி லெஃப்ட் அவுட். என்னால இந்த மாதிரி ப்ரொடக்டிவா உள்ள என்னால அங்க வந்து அவங்க கொடுக்குற ப்ரீ டிஃபைன்டு ஒர்க்கை நான் பண்ணேன்னா ஐ வில் நாட் க்ரோ, இன்னுமே என்னால வந்து தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னா. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம தான் நாங்க அவனை சப்போர்ட் பண்ணோம். பட் இந்த மீன் டைம் 1 இயர்ல பாத்தீங்கன்னா எனாமஸ், எந்த ஃபீல்டுல யார் என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஹி இஸ் ஃபைண்டிங் அ சொல்யூஷன். அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாரும் பண்ற மாதிரி அதே மாதிரியான கோடிங் அது இதுன்னு போகாம he is mainly focusing on AR and VR, augmented reality, virtual reality ன்னு சொல்லுவாங்க. அது இன்னும் நம்ம இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் அந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஆகல. இன்னும் ஃபோட்டோகிராஃபி எல்லாருக்கும் தெரியும். கல்யாணத்துல நம்ம எல்லாருமே ஃபோட்டோகிராஃபி, எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு, எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கும். ஆனா இப்ப நாங்க ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே 360 பனோரமிக் வியூல இருக்கும். நீங்க வீடியோவா இருக்கட்டும், ஆடியோவா இருக்கட்டும், லைவ் ஸ்ட்ரீமிங்கா இருக்கட்டும், எல்லாமே 360ல பண்றோம். அப்படி இருக்கும்போது ஒரு நியூவா இனோவேட்டிவா பாக்குறவங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல தான் நிறைய இதுல பண்ணிட்டு இருக்கோம். பட் அவன் என்ன சொல்றான்னா, நான் ஏன் இன்னொருத்தருடைய சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமே ஹி இஸ் ப்ரொடியூசிங் ஹிஸ் ஓன் சாஃப்ட்வேர். அது R&Dல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அடுத்து ஸ்கூல் பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கான எஜுகேஷன் மெட்டீரியல் எல்லாம் நாங்க ரெடி பண்ணணும். அப்படி அது விஆர்ல பண்ணணும். இப்ப தம்பி சொன்ன மாதிரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னா எல்லாராலையும் போக முடியாது. நாட்டுல இருக்கிற கோயிலுக்கு நான் ஃபேமிலியோட போய் பார்க்கணும்னா முடியாது. அதுவும் இல்லாம அவன் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போனோம்னா ஒரு கும்பிடு போட்டுட்டு வரோம், சுத்திட்டு வரோம், அதனோட சிக்னிபிகன்ஸ் நமக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்ப நாங்க என்ன பண்றோம்னா எங்களோட சாஃப்ட்வேர்ல மல்டிலிங்குவல்ல இங்கிலீஷ் ஹிந்தி என்ன வேணாலும் இருக்கலாம், மல்டிலிங்குவல்ல இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு சிலையை பத்தியும் இது என்ன சொல்லுது அப்படிங்கிற கதையோட நாங்க ஸ்கிரீன் பண்ணி கொடுக்கறதுனால டூரிசம் எல்லாரும் ஒரு கைடு வச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை, கைடு சொல்றது அப்படியே நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி டீடைல்டான இன்ஃபர்மேஷன் we can enjoy. ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து செய்யற மாதிரி. இப்போ ஒரு ஹோட்டல் போறீங்களா, நம்ம வந்து 2Dல தான் நம்ம இது வரைக்கும் போட்டோ பார்க்குறோம். நாட் நெசசரி அவ்வளோ டைடியா இருக்கணும்னோ அவ்வளோ அவங்க சொல்ற ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இப்போ இதை நாங்க எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லாவே 3Dல யூ கேன் வாக் த்ரூ. இது உங்களோட லாபி இப்படி இருக்கும், உங்களோட டீலக்ஸ் ரூம் இப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ஃபிக்ஸ் யுவர். இன்னும் சொல்ல போனா அதுல மெஷர்மெண்ட்லாம் கூட பண்ணலாம். எல்லாத்தோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே 2D நம்ம கண்ணுக்கு தெரியுற ஆங்கிள் தான் பார்க்க முடியும். ஆனா இப்ப நாங்க ட்ரோன் வச்சு எடுக்கிறதுனால ஈகிள் சைட்ல நம்மளால பாக்குறோம். இட்ஸ் குவைட் இம்ப்ரெசிவ். யூஸ்வலா நம்மளால 2Dல கேப்சர் பண்ண முடியாத விஷயம் மேல இருந்து நம்ம பாக்குற அந்த டெக்ஸ்சர். ஸோ எல்லாமே புதுசா இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு. அதுல இன்னொருத்தரோட சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணாம he is trying his own, அவனோட ஓன் சாஃப்ட்வேர் எல்லாத்துலயும் ட்ரை பண்றான். ப்ராடக்ட் வருதா, ப்ராடக்ட்டை நீங்க 2Dல பார்க்காதீங்க, சுத்தி சுத்தி பாருங்க, அந்த கலரை மாத்தி மாத்தி உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்டை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஃபுல்லா ஹையஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவனுடைய ஒர்க்கை பார்த்ததுக்கு அப்புறம் ஐ ஷுட் நாட் ஸ்டாப் மை செல்ஃப். எங்க ஃபேமிலி பிஸ்னஸ் இது. என் தம்பி, எங்க ஹஸ்பண்ட், என் பொண்ணு, என்னோட அக்கா பசங்க, தம்பி பசங்கன்னு எல்லாருமே we are helping him. அவங்கவுங்க பார்க்கல அவங்கவுங்க போட்டு இட்ஸ் அ ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிஸ்னஸ் தான் இது மோஸ்ட்லி. எங்களோட ஃபுல் ஃபேமிலியோட சப்போர்ட்டும் அவனுக்கு இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே அவன் வந்து க்ரோ ஆகிறத பார்த்து வில் பி வெரி ப்ரௌட். சூப்பரா சொன்னீங்க. சீரியஸ்லி வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயமே அதுதான். பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தா என்ன வேணாலும் நம்ம தூக்கிடலாம், ஏன் மலை கூட பேர்த்தெடுத்துடலாம்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்க அந்த ஸ்டேஜ்ல இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பாராட்டு தரக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, அவங்க இன்னும் மேல மேல வளர்ந்து வரணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அண்ட் ஃபைனலி நீங்க எங்க எஃப்எம்க்கு வந்துட்டீங்க. கண்டிப்பா இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ, உங்க வார்த்தைகளால கேட்காம இருந்தா எங்களுக்கு அது நல்லா இருக்காது. ஸோ அதனால நம்ம ரேடியோ, நாகை ரேடியோன்னு ஒரு தடவை சொல்லிடுங்க மேம். இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. சார் நீங்களும் சொல்லுங்க, ஏன் சைலண்டா இருக்கீங்க? நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ.
ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். உங்க பிஸி ஷெட்யூல்ல எங்க கூட வந்து இவ்ளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் ஃபைனலி ஒரு சின்ன சாரி சொல்லிக்கிறேன். பிகாஸ் இது சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் புண்ணக்குடி கத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே இந்த ஷோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நீங்க கேட்டு மகிழணும் அப்படின்னா இணைந்திருக்க வேண்டியது ஈஜஸ் பலகின் சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ நாகை ரேடியோ. இப்போ ஒரு பெரிய பிரேக் வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. டாடா, பாய் பாய்.